அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 21 மார்ச் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். மத்திய ஆசியாவின் முதல் அணு ஆயுதமற்ற மண்டலம் இன்று முதல் அமலாகிறது. இதற்காக அப்பகுதியில் உள்ள நாடுகள் அணு ஆயுத எதிர்ப்பு உடன்படிக்கையில் கையெழுத்திட்டுள்ளதாகவும் இந்த நாடுகளான கஜகிஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், துர்மேனியா, உபகிஸ்தான் ஆகியவை இன்று கையெழுத்து இட்டுள்ளதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் யூரி எல்லைப் பகுதியில் இந்திய நிலைகள் மீது பாகிஸ்தான் துருப்புக்கள் அத்துமீறி 2000 ரவுண்டுகள் வரை சுட்டதாகவும் இதில் ஒரு இந்திய வீரர் படுகாயம் அடைந்ததாகவும் இதன் மூலம் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை இந்தியாவுக்குள் ஊடுருவச் செய்து இந்தியாவில் நடைபெற இருக்கும் தேர்தலை சீர்குலைக்க சதி நடப்பதாக காஷ்மீரில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. காங்கிரஸ் தலைமையில் அமைந்திருக்கும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி சிதறி சின்ன பின்னமாகும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் பீகாரில் தனித்து போட்டியிடப் போவதாக காங்கிரஸ் அறிவித்திருப்பதால் அத்தொகுதியில் 37 வேட்பாளர்களை நிறுத்த முடிவு செய்து இருப்பதாலும் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்றும், இதற்கிடையில் லல்லு பிரசாத் யாதவ் செய்தியாளர்களிடம் பேசுகையில் காங்கிரஸ் கட்சி 37 வேட்பாளர்களை அறிவிப்பதை வரவேற்கிறேன் என்றும், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காங்கிரஸ் மட்டும் கட்சி அல்ல என்றும் அது பல கட்சி கூட்டணி என்று கூறியிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேர்தல் அறிக்கை இன்று டெல்லியில் வெளியிடப்பட்டது. இன்று தங்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் AB பரதன் அவர்கள் கூறுகையில், அனைவருக்கும் சமூக நீதி, சுதந்திரமான பொருளாதார கொள்கைகள், மதசார்பற்ற அரசியல், ஏகாதிபத்திய எதிர்ப்பு ஆகியவற்றை முன்னிறுத்தி காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா அல்லாத அரசை அமைப்பதுதான் எங்களின் ஒரே குறிக்கோள் என்று கூறியதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆந்திர முதலமைச்சர் திரு ராஜசேகர ரெட்டி வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் மீண்டும் ஆந்திராவில் காங்கிரஸ் ஆட்சி அமையும் என்று உறுதி அளித்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. காங்கிரஸ் கட்சி ஆந்திராவில் பல சிக்கல்களில் மாட்டி தவித்துக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழர் பிரச்சினை குறித்து பேசியதற்காக தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட இயக்குநர் சீமான், மதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் நாஞ்சில் சம்பத் மற்றும் கொளத்தூர் மணி ஆகியோரை விடுவிக்க வலியுறுத்தி மதிமுக சார்பில் சென்னை கலெக்டர் அலுவலகத்தில் இன்று காலை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதாகவும், இதில் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் திரு தா பாண்டியன் மற்றும் இலங்கை பாதுகாப்பு அமைப்பை சார்ந்த பலர் கலந்து கொண்டதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சென்னை வந்துள்ள இந்திய ஜனாதிபதி பிரதீபா பட்டேல் அவர்கள் சென்னையில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் விழாவில் கலந்து கொண்டு பேசிய போது, பயங்கரவாத செயல்களை இந்தியா உறுதியான நடவடிக்கைகளால் ஒடுக்கும் என்று கூறியதாக சென்னையிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் உலக மகளிர் நல மாநாடு நடந்து வருகிறது. உலகத்திலிருந்து 22 நாடுகளைச் சேர்ந்த மகளிர் இதில் கலந்து கொண்டதாகவும், டெல்லி முதல்வர் ஷீலா தீட்சித் அவர்கள் சாதனை பெண்களுக்கு பாராட்டும் பத்திரமும் வழங்கியதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி அவர்கள் வரும் 25ஆம் தேதி மார்ச் மாதம் பாண்டிச்சேரிக்கு வருகை தந்து அங்கு இளைஞர் மாநாட்டில் பேச இருப்பதாக புதுச்சேரியிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. RSS இயக்கத்தின் தலைவராக இதுவரை பதவி வகித்து வந்த KS சுதர்சன் அவர்கள் உடல்நலக் குறைவு காரணமாக இன்று பதவியிலிருந்து ஓய்வு பெறுவதாகவும், RSS இயக்கத்தின் புதிய தலைவராக மோகன் பகத் பொறுப்பேற்று உள்ளதாக நாக்பூரிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பீகார் மாநிலம் கயா மாவட்டம் பரையா சுராரு ரயில் நிலையங்களுக்கிடையே உள்ள தண்டவாளத்தின் கீழ்
நக்சலைட்டுகள் சக்தி வாய்ந்த குண்டுகளை வெடிக்க செய்ததாகவும் இதில் 4 அடி நீளத்திற்கு தண்டவாளம் உடைந்து சேதம் அடைந்ததாகவும் அவ்வழியே ரயில்கள் செல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டதாக பாட்னாவிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. லண்டன் நகரில் எடுக்கப்பட்ட ஒரு சர்வேயில் குழந்தைகள் 1/3 பகுதியினர் தூங்கும்போது தன்னுடைய அருகில் மொபைல் போனை வைத்து தூங்குவதாகவும், பிரிட்டனில் உள்ள குழந்தைகளில் 10 பேர் செல்போனிற்கு அடிமையாக இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதே நிலைதான் இந்தியாவில் வருங்காலங்களில் ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருப்பதாக வல்லுநர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். ஐசிசி மகளிர் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா அணியை இந்தியா வீழ்த்தியதன் மூலம் இந்தியா உலகக்கோப்பை போட்டியில் 3வது இடத்தை பெற்றிருப்பதாக சிட்னியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நியூசிலாந்தில் ஹாமில்டன் நகரில் நடந்த இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையான டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி நியூசிலாந்தை 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி முதல் டெஸ்ட் போட்டியை வென்றதாகவும், ஆட்ட நாயகனாக 160 ரன்கள் எடுத்த சச்சின் டெண்டுல்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும், ஹர்பஜன் சிங்கின் அபார பந்து வீச்சால் இந்திய வெற்றி வாய்ப்பு அடைந்ததாகவும் நியூசிலாந்திலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வானிலை அறிக்கை 21 மார்ச் 2009 பிற்பகல் 2 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தென்காசி பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் மேகமூட்டங்கள் இருப்பதும், வங்கக்கடலில் அதிக மேகங்கள் தெரிவதால் இன்னும் ஓரிரு நாட்களில் அவை தமிழகத்துக்கு வருமா என்று நாளை மறுநாள் வரும் சேட்டலைட் புகைப்படத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே. பாலாஜி. நன்றி.